வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, போதை கடத்தல் தொழிலதிபருடன் நடிகை நமிதா தொடர்பா, கணவரை பிரிக்க போகிறாரா, பைல்வான் கிளப்பிய மீண்டும் சர்ச்சைக்குரியான பதில். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை நமிதா தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்வதற்கு இவர்தான் காரணம் என்று பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்கும் வீடியோ தான் தற்போது சோசியல் மீடியாவில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை நமிதா. சொல்லப்போனால் ஒரு காலத்தில் இவர் ரசிகர்கள் கனவு கன்னியாக இருந்தாங்க. தமிழில் விஜயகாந்த் நடித்த எங்கள் அண்ணா திரைப்படத்தின் மூலம்தான் நடிகை நமிதா அறிமுகமானாங்க. ஆனால் அதற்கு முன் இவங்க சில தெலுங்கு படங்களில் நடித்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற பல மொழி திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. மேலும் இவங்க சினிமாவில் அறிமுகமான சில படத்திலேயே இளைஞர்கள் மனதில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து விட்டாங்க. அதன் பின்பு இவங்க ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தன் பக்கம் இழுத்தாங்க. அதோடு இவங்க அனைவரையும் மச்சான் என்றுதான் செல்லமாக அழைப்பாங்க. இதனால் இவர் இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு பிரபலமானாங்க என்றே சொல்லலாம். மேலும் இவங்க தமிழ் சினிமாவில் விஜய், அஜித், சரத்குமார், சத்யராஜ், விஜயகாந்த் போன்ற பல முன்னணி நடிகர்கள் படத்துல நடிச்சிருக்காங்க. உடல் எடை கொஞ்சம் அதிகரித்த பிறகு நமிதாவிற்கு சினிமா பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியது. இதனால் இவர் தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியில் நடுவராக சில காலம் இருந்து வந்தாங்க. அதன் பின்பு இவங்க விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் 1 நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கு பெற்றாங்க. ஆனால் இதன் மூலமாக இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்குமா என்ற காத்திருந்தாங்க நமிதா அவங்க. ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு இவங்க பெரியதாக சினிமா பட வாய்ப்புகள் அமையவில்லை. இவங்க 2017ஆம் ஆண்டு தனது காதல் வீரேந்திரா சௌத்ரியா என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு கடந்த ஆண்டுதான் இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளது. இதற்கிடையே சொந்தமாக ஓடிடி தளத்தை நடிகை நமிதா அவங்க உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக சேர்ந்து அவங்களுக்கு அரசியல் களப்பணியில ஈடுபட்டு வராங்க. அந்த ஓடிடி தளத்தில் உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படங்கள் மட்டுமே வெளியாக போகிறதாம். தற்போது நமிதா அவங்க பௌபவ் என்ற படத்தை நடித்து வராங்க. இந்த படத்தை நமிதா தயாரித்து இயக்குவதாகவும் இந்த படத்தம் முழுக்க முழுக்க செல்ல பிராணிகள் விருப்பம் நண்பர்களான படம் என்றே கூறப்படுகிறது. இந்த நிலையில நமிதா குறித்து பைல்வான் ரங்கநாதன் கூறியிருக்கும் தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதில் ஒரு போதை கடத்தல் தொழிலதிபருக்கும் நமிதாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தன்னுடைய காதலனை கணவரை பிரியும் எண்ணத்தில் இருக்கிறாங்களாம். அந்த தொழிலதிபர் வசதியான வாழ்க்கை மயங்கி நமிதா இப்படி மாறியிருக்காங்க என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இந்த சம்பவம் தான் தற்போது ஹாலிவுட் வட்டாரத்தில் ஹாட் பீக்காக பேசப்பட்டு வருகிறது. இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே நமிதாவை பற்றி தவறாக பேசாதீங்க, உங்களுக்கு தோன்றுவதை எல்லாம் பேசாதீங்க என்றெல்லாம் விமர்சித்து வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.